ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா நீட் அகாடமி சேலம். எல்லாமே நம்ம நீட் எக்ஸாம் ரிசல்ட் தான் முடிஞ்சு கவுன்சிலிங்க்கு பசங்க வந்து மும்முரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் போயிட்டு திருப்பி ரீஓபன் பண்ணி அதை கடைசி டேட் எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஈகரா வந்து கவுன்சிலிங் எப்போ வரும், எம்சிசி எப்படா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது பற்றின ஒரு வீடியோ தான் இது. எம்சிசியில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எப்படி இருந்துச்சு, கேட்டகரி வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷம் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம். இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, மெயினான ஒரு கான்சென்ட்ரேட் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு எதுக்காக போடுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மெயினா வந்து பண்ண வேண்டியது, நாங்க ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்ன சொல்றோம்னா, கம்பல்சரி நீங்க எம்சிசி வந்து என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க ஓப்பன் ஆனவுடனே. ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடுல இருக்க காலேஜோட இன்னும் பிளென்டி ஆஃப் காலேஜஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளியில வந்து இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், அதுலயே நீங்க நல்ல ரேங்கிங் வாங்கிட்டு நாம வந்து எம்சிசி தான் எடுக்க போறோம், தப்பு இல்ல, எடுக்கலாம், அது வந்து உங்க சாய்ஸ். பட் வெளியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் அதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு நீங்க கொடுக்கலாம். என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்ல நான் எம்சிசி தான் எடுக்க போறேன், ஸ்டான்லி தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னா, நீங்க அதை தமிழ்நாடு கவுன்சிலிங்ல வந்து சூஸ் பண்றதை விட எம்சிசி கவுன்சிலிங்ல வந்து அதை சூஸ் பண்ணா, அதை நம்ம தமிழ்நாடு பையனுக்கு வந்து ஒன்னொரு வந்து ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். நம்ம பையனுக்கு ஒரு சீட்டை விட்டு கொடுக்கலாம் நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்ல. ஸோ அதனால தயவு செய்து எம்சிசி கவுன்சிலிங்க நம்ம மாணவர்கள் வந்து விடாம எல்லாரும் வந்து நல்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இருக்க மற்ற மாணவர்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன், மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங்ல வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், எம்சிசியில எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன சார் 2026ல கேட்டகரிஸ் வைஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது வந்து இல்லுஸ்ட்ரேட்டிவ் தான், இது கட் ஆஃப் இல்லை. ஓகேங்களா? ஸோ மார்க்கை வச்சு சொல்றதை விட நம்ம டாப் காலேஜஸ்லாம் ரேங்க் வச்சு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா மார்க் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க். ஒரே மார்க்ல 138 பேர் என்டிஏ வந்து ரிலீஸ் பண்றாங்க. அப்ப 38 பேர் அந்த ஒரே காலேஜ்ல ஒரே கேட்டகரியில 130 பேர் சீட் கிடைக்குங்களா? அப்போ ரேங்க் போட்டாதான் வேலையாகும். ஏன்னா டாப் காலேஜஸ் அப்படிங்கும் போது இந்த ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு மாறுறதுக்கு பெரும்பாலான வாய்ப்புகளே குறைவு. ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம மார்க்கை வச்சு பார்க்காம என்ன பண்ண போறோம், ரேங்கை வச்சு எம்சிசி கவுன்சிலிங்ல பார்க்க போறோம். இது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன சார் யூஸ் ஆகும் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எம்சிசி கவுன்சிலிங் நமக்கு தெரியும், இந்தியா ஃபுல்லா எல்லா காலேஜும் வரும். போன வருஷம் வரையும் நம்ம என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல ஆர்டரை சேஞ்ச் பண்றது ரொம்ப பெரிய வந்து என்னது அப்படின்னா ஒரு எட்டிக்கான ப்ராசஸ். நம்ம போட்டோம் அப்படின்னா டைம் காமிக்கும், டயத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை 2-3 திருப்பி மாத்தணும் அப்படின்னு சொன்னா ஓடிபி எல்லாம் வரும். ஒரு பெரிய எட்டிக் ப்ராசஸ். ஸோ அதனால நம்ம முன்னாடியே வந்து நம்ம ஆர்டர் வந்து இதுதான். ஒரு சில காலேஜ் கிடைக்காதுன்னு கூட நம்ம மைண்ட்ல நினைச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அதை நம்ம ஆர்டர்ல வந்து போடணும். ஸோ ஏதோ ஒரு சான்ஸ்ல கிடைக்கிறதுக்கு இருக்கும். ஸோ நமக்குன்னு உள்ள மனசுல இருக்க ஆர்டர் படி கொடுத்தோம் அப்படின்னா கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணிக்கும். ஓகேங்களா? நாமளே டிசைட் பண்ணி நாம இந்த ஒரு காலேஜ் கிடைச்சா போதும்னு நினைக்காம, நம்ம கிடைச்சிருச்சுன்னா ஓகே அப்படின்னு நினைக்காம, அந்த காலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன், கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அதுல இருந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த 2 அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓப்பன் கேட்டகரி ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் பையன் எதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஆப்வியஸா தெரியும். எய்ம்ஸ்ல வந்து டெல்லியில இருந்து என்ன பண்ணிருக்கான், ஸ்டார்ட் பண்ணிருக்கான். இது எங்க சார் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா 48ல வந்து ரேங்க் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் எய்ம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை. இது லாஸ்ட் இயர். அப்ப இந்த இயர் எவ்வளவு சார், 60 வருமா 70 வருமானா அதே தான் இருக்க போகுது. ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரேங்க் 2 ரேங்க் வேணா கீழே போகலாம், அவ்வளவுதான் வர வாய்ப்புகள் இருக்கு, வேற வாய்ப்புகளே இல்லை. ஏன் சார் அப்படி மாத்தி சொல்றீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரியாரிட்டி பொறுத்து மாறலாம். செகண்ட் ரேஞ்சில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, மௌலானா ஆசாத் காலேஜ் வந்து மெடிக்கல் காலேஜ் நியூ டெல்லியில இருக்கு, 54 ரேங்க். இது வந்து ஏஐக்கு ஆல் இந்தியா ரேங்க் வந்து நான் சொல்லி ஆல் இந்தியா ரேங்க் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன் கோட்டா. ஸோ 54 ரேங்க்ல இருந்து 103 வரையும் க்ளோஸ் ஆகுது. க்ளோசிங் ஆர்டர் நாங்க இப்படி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். ஓப்பனிங் எப்படி வேணாலும் மாறலாம், நீங்க பார்த்தா தெரியும். அடுத்தது பாருங்க மகாவீர் காலேஜ் டெல்லி. இப்ப இங்க பாருங்க 49லே ஓபன் பண்றாரு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இவருக்கு மௌலானா ஆசாத் காலேஜ் கிடைச்சிருச்சு, கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்கலாம், இதை சூஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டுங்களா? இல்ல அப்படின்னா அவர் கிடைக்காதுன்னு நினைச்சு இதை எடுத்திருக்கலாம், எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகேங்களா? சோ ஆனா அவர் ஒருவேளை இது பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு இதுதான் பெஸ்ட் காலேஜே தெரிஞ்சிருக்கலாம். ஆப்வியஸா எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். பட் பாருங்க, பட் இவருக்கு இந்த காலேஜ் ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பேயி ஓசி கேட்டகரியில 145க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க நம்ம ஜிப்மர் ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் வந்து பாத்தீங்கன்னா 50லயே வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இப்ப இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா காலேஜும் அவருக்கு இருக்கும். முன்னாடி பாருங்க எல்லா காலேஜும் எய்ம்ஸை தவிர மற்ற எல்லா காலேஜும் ஓப்பனா தான் இருந்திருக்கும். இவர் அங்க சூஸ் பண்றாரு எனக்கு தான் வேணும்ட்டு. இல்ல அப்படின்னா சாய்ஸ்ல இதை ஃபர்ஸ்டா கொடுத்துருப்பாரு, வேற மறந்து வேற ஏதாவது விட்டுருப்பாரு. இதுதான் நடந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ எய்ம்ஸ்ல வந்து ஜோத்பூர் இருக்கு 55ல ஸ்டார்ட் பண்றாங்க. போபால் வந்து 148ல ஸ்டார்ட் பண்ணி முடியறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, எப்ப முடியறாங்கன்னு. அப்ப என்ன ஆகும், எய்ம்ஸ் போபால் வந்து 530ல போன தடவை ஓப்பன் கேட்டாலும் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி டெல்லி யூனிவர்சிட்டி காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 555ல முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. டாப் 2500 வரைக்கும் என்னென்ன காலேஜஸ்லாம் கிடைச்சிருக்கு ரேங்க்ல அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நாமளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல காலேஜஸ்க்கு சும்மா எய்ம்ஸ் ஒரு 20 எய்ம்ஸ் அப்படின்னு இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 முடிஞ்சு அரௌண்ட் இப்போ ஒரு 15 காலேஜ் வந்துட்டோம். எய்ம்ஸ் எத்தனை பார்த்தோம், ஒரு 3 எய்ம்ஸ் தான் முன்னாடி போயிருக்கு. இங்க எத்தனை எய்ம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 3 எய்ம்ஸ் இருக்கு, 6 எய்ம்ஸ் தான் இருக்கு ஒரு 5 காலேஜ்ல. அப்ப 20 எய்ம்ஸ். மத்த எய்ம்ஸும் இப்போ வந்ததா, எய்ம்ஸ் எப்ப வந்தது, அது உள்ள ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, ஐபி எவ்வளவு இன்பேஷண்ட், ஓபி எத்தனை பேர் வந்து போறாங்க, சீனியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, எதையுமே பார்க்காம சும்மா நேம மட்டும் வச்சுமே நம்ம என்ன பண்ண முடியாது, நாம சூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ப்ரீவியஸ் டேட்டாலாம் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா. அவங்களுடைய இதுலயே தெரிஞ்சுக்கலாம். அப்ப எய்ம்ஸ் 20 இருந்தாலும் அதோட மத்த காலேஜுக்குலாம் என்ன பண்றாங்க, அவங்க ப்ரிஃபரன்ஸ் தராங்க. சண்டிகர்ல பாருங்க, இங்க சண்டிகர்ல 98லயே ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு பாருங்க எய்ம்ஸ் வந்து 230 தான் ஓப்பன் ஆயிருக்கு மேல உள்ள எய்ம்ஸ்ல. ரிஷிகேஷ்ல இங்க 98லயே ஓப்பன் பண்றாங்க. புவனேஸ்வர் இதுவும் 60லயே ஓப்பன் பண்றாங்க. 60ல ஓப்பன் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே அவருக்கு கிடைச்சிருக்கு அரௌண்ட். இங்க போபால் கிடைச்சிருக்கு, அவருக்கு டெல்லி கிடைச்சிருக்கு, அவரு இங்க எல்லாமே கிடைச்சிருக்கு. இங்கேயும் பாருங்க 60னா இது எல்லாமே காலேஜ் அவருக்கு எய்ம்ஸ் தவிர எல்லாமே கிடைச்சிருக்கு. பட் அவர் என்ன பண்றாரு, அதான் சூஸ் பண்றாரு. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி நாம பார்க்க கூடாது. எப்படி பார்க்க கூடாது, 60ல இருந்து 706. அப்ப ஓப்பனிங் 60, க்ளோஸ் வந்து 706. இடையில சீட்ஸ் வந்து ஒரு 640 சீட் இருக்கு போல தெரியுது, அரௌண்ட் 646 சீட்டு. அப்படி இல்ல, புரிஞ்சுக்கிட்டு அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அத்தனை சீட் ஒரு காலேஜுக்கு அப்ரூவலே இல்ல. ஓகேங்களா. இது ஓசி கேட்டகரிக்கு மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஓப்பனிங் க்ளோசிங் தான். இந்த க்ளோசிங் ரேஞ்ச் வேற எங்கேயாவது மாறி மாறி வரலாம். ஸ்டூடெண்டோட சாய்ஸ், அவங்கவுங்க ஸ்டேட்ல என்ன காலேஜ் இருக்கோ அவங்க ஸ்டேட் காலேஜ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். அடுத்து பாருங்க எய்ம்ஸ் நாக்பூர் 136ல ஸ்டார்ட் பண்ணி 800 ரேஞ்சில் முடிக்கிறாங்க. அடுத்து அகமதாபாத் வராங்க. அடுத்து டெல்லியில வந்து உமன்ஸ் காலேஜ் இருக்கு பாருங்க, அது வந்து 1000 கட் ஆஃப் 1000 ரேங்க்ல வந்து என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க வாரணாசியில் இருக்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பாருங்க, அவங்க 1100ல க்ளோஸ் பண்றாங்க. கோழிக்கோடுல நம்ம கேரளா ஈஸியா வந்து போக முடியும், பக்கத்துல நிறைய பேர் கிளைமேட் பிடிக்கும் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்கேயும் கவர்மெண்ட் காலேஜ் பாருங்க எப்படி க்ளோஸ் ஆகுது பாருங்க, 1100லயே வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ஒன்ன பாருங்க, தமிழ்நாடு காலேஜஸ் ஒன்றும் வரல, கரெக்டுங்களா. தமிழ்நாடு காலேஜஸ் ஒன்றும் வரலையா, தமிழ்நாடு காலேஜ் சாரி அதான் நான் பார்த்தேன், என்னடா அது நம்ம எம்எம்சி விட்டோன்னு பார்த்தோம். இங்க பாருங்க மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா 260ல வந்து ஓபன் பண்ணி 695ல என்ன பண்ணுது, க்ளோஸ் ஆகுது. 260லே ஓபன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு காலேஜ் தமிழ்நாடு பையன் எடுத்தாலும் வேற ஒரு பையன் இருக்கிறது இல்லை. பட் எம்சிசில இது மாதிரி எடுக்க தயவு செய்து பழகிக்கிங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். உங்க பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேங்களா. இது வந்து எம்சிசி உடையது. அடுத்து என்னது, ஸ்டான்லி இங்க வருது பாருங்க. ஸ்டான்லியில வந்து நம்ம சென்னையில பார்த்தோம் அப்படின்னா 701 ஓசிக்கு பாக்குறோங்க, 709ல ஓபன் ஆகி 1200ல வந்து க்ளோஸ் ஆகுது. அடுத்து எய்ம்சர், மணலகிரி, பாட்னா, ராய்ப்பூர் எல்லாம் அடுத்தடுத்து 1500 ரேங்க் வரைக்கும் இந்த காலேஜஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. அடுத்து கீழ்பாக் பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கீழ்பாக் எங்க வருது, கீழ்பாக் வந்து 1000ஸ்ல வருது. 1084ல வந்து ஆரம்பிச்சு 1700ல முடியுது. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டான்லி இதுக்கு முன்னாடி கீழ்பாக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, எம்சிசி. அதே ஆர்டர் தான் என்ன ஃபாலோ ஆயிட்டு இருக்கு ஓப்பன் கேட்டகரியில. இது எதுக்கு சொல்றேன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு மாறும். நீங்க ஏன் சார் அப்படி மாறுதுன்னு கேட்க கூடாது, ஸ்டூடெண்ட்ஸோட வில்லிங்னஸ். இப்ப இந்த ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்சிசி, ஸ்டாலின், கீழ்பாக் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. மற்ற மாதிரி எய்ம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 1500 வரையும் மற்ற பாட்னா, பெங்களூர்ல இருக்க ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதெல்லாம் வந்து வருது. நெக்ஸ்ட் நம்ம சென்னையில வந்து கீழ்பாக் இது பார்த்தோம். வேற திருவனந்தபுரம் இதெல்லாம் பாருங்க நமக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. திருவனந்தபுரம் ஈஸியா நம்ம கேரளானா அக்சஸ் பண்ணிட்டு வரலாம். இங்க பாருங்க இது மும்பை, நம்ம நல்ல சிட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அங்க போய் நல்லா படிக்கணும் அப்படின்னா. ஏன்னா இந்தியா இஸ் வந்து என்ன பாக்குறோம், வேற்றுமையில் ஒற்றுமை. அங்க போறதுனால அவங்களுடைய கல்ச்சர்ஸ், அங்க எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இருக்கு, அங்கோடைய
மக்களுடைய நிலைமைகள் அங்க என்னென்ன டிசீஸ்லாம் வந்து அதிகமா இருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ் நல்லா வந்து போறதுனாலே வந்து ஃபர்ஸ்ட் இயர் பண்ணலாம், அங்கே எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கத்துக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு தமிழ்நாடு இல்லாம எக்ஸ்ட்ரா போறதுனாலையும். ஓகேங்களா? ஸோ நிறைய என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து நமக்கு லீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். நம்ம ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸோட லீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அங்க இருந்து நிறைய வேற வேற ஏரியாவுக்கு போறப்ப நிறைய எக்ஸ்போசர் நம்ம இருக்கலாம். ஸோ அது மாதிரி இங்க பாருங்க ஹைதராபாத், நியூ டெல்லி, இங்க இருக்கிற காலேஜஸ் எல்லாம் வந்து பாருங்க அரௌண்ட் ஒரு 2000 ரேங்க்குள்ளேயே முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கோட்டயம் இருக்கு பாருங்க, மெடிக்கல் கவர்மெண்ட் இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ். டாப் இருக்க பையன் யார் எங்க எடுக்க யூனிவர்சிட்டி எடுக்க போறாங்க, எடுக்கலாம், தப்பு இல்ல. பட் எல்லாம் கவர்மெண்ட்ல இது பண்ற பாருங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ் இங்க வந்துருக்கு பாருங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆல் இந்தியால 300ல ஓப்பன் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, 2500ல முடிஞ்சிருக்கு. இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். 300ல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா ஸ்டான்லி ஓப்பன் ஆனது, சாரி கீழ்பாக் ஓப்பன் ஆனது 1000ல தான். ஸ்டான்லி ஓப்பன் ஆனது 700 தான். ஓகேங்களா? எம்எம்சி பாருங்க ஓப்பன் ஆகி 260ல ஓப்பன் ஆகி 695 வரையும் இருந்திருக்கு. அப்ப உனக்கு எல்லா காலேஜும் கிடைச்சிருக்கு. எம்எம்சி, ஸ்டான்லி எல்லாமே மதுரைக்கார பையனா இருக்கும் போல தெரியுது. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல உண்மையிலேயே அதுதான் உனக்கு பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ பட் அவர் அப்படி எடுத்திருந்தா ஓகே, அண்ணன் படிக்கிறாரு, தம்பி படிக்கிறாரு, ரிலேஷன் இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் தேவையில்லாத செலவாகும், வீட்டுல அம்மா, ஓகே, வெல் அண்ட் குட். பட் தெரியாம எடுத்துக்க கூடாதுங்கிறது வந்து நான் என்னோட சாய்ஸ் ஆர்டரை மாத்தி எடுத்துக்க கூடாதுங்கிறது என்னோட கான்செப்ட். நான் அதுதான் இங்க சொல்ல வர்றது. ஓகேங்களா? சோ நம்ம இது ஓப்பனிங் வந்து என்ன எடுத்திருக்கா, 303 ஓப்பனிங் எடுத்திருக்கா. பட் க்ளோசிங் வந்து 2500 தான் க்ளோஸ் ஆகுது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து காஷ்மீர்ல இருக்கு ஸ்ரீநகர் கவர்மெண்ட் காலேஜ், லாஸ்ட் எண்டு வரையும் படிக்கலாம். கட்டாக்கு, காரைக்கால், ஜிப்மர் காரைக்கால், ஜெய்ப்பூர், திரிசூர், கல்கட்டா, இது எல்லாம் பாத்தீங்கன்னா 2000 வந்து 2700 வரையும் இருக்கிற காலேஜஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஓப்பன் கேட்டகரியில லாஸ்ட் இயர் ஃபிக்ஸ் ஆனது. ஸோ இந்த இயர் எப்படி சார் இருக்கும், இந்த இயர் என்ன கட் ஆஃப் சொல்றீங்க அப்படின்னா, இந்த காலேஜஸ்ல இப்போ ஒரு 40-50 காலேஜ் வரும்னு பாத்துறோம். இந்த காலேஜஸ்ல இருக்க சீட்டு தான், அந்த சீட்டு வந்து மாறாது. என்ன சார் 10,000 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, கட் ஆஃப் எல்லாம் மாறாதா, ரேங்க் எல்லாம் மாறாதுன்னா, புது காலேஜஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அங்கெல்லாம் புது பசங்க எல்லாம் யாரும் போய் சேர மாட்டாங்க, உங்களுக்கே தெரியும். அது புதுசா ஓப்பன் ஆயிருக்குன்னா அதுல ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், எக்ஸ்போசர் எப்படி இருக்கும்னு தெரியும். அங்க சீட்ஸ்ல மேல இருக்க பசங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம ஸ்டேட் கட்டால இருந்து எல்லா சீட்டுமே வந்து எதுக்கு வராது, எம்எம்சிக்கு வராது, 15% தான் வரும். அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட் சீட்டு தான். அதுவும் இங்க கன்சிடரேஷன்லாம் ஒன்றும் இருக்காது. நம்ம எய்ம்ஸ்லயோ எம்எம்சிலயோ இதுல இருக்க ஒரு 40-50 காலேஜ்லயும் சீட் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் அது வந்து ஒரு ரேங்க் 2 ரேங்க் இல்ல அப்படின்னா ஒரு 10 கேட்டகரிஸா பிரிஞ்சிரும்ல, அதுக்கு வந்து பாசிபிள் இருக்கு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப நம்ம 2600 ரேங்க் எடுக்கிறோம் சார், என்னதான் பாசிபிள் இருக்கு அப்படின்னா, இதுல இருக்க 40 காலேஜ்ல மத்த இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங் தகுந்த மாதிரி நம்ம எது வேணாலும் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நம்ம இதான் ரேங்க் இருக்கும், நம்ம வந்து கட்டாக் தான், நம்ம வந்து எஸ்பி இந்த மெடிக்கல் காலேஜ் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கூடாது, ப்ரீவியஸா இருக்க காலேஜ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல போடாம விடக்கூடாது. அது நம்மளுடைய கடமை. ஓகேங்களா? அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி நம்ம போறதுக்கு முன்னாடி, நம்ம சூர்யா நீட் அகாடமில லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ் தர்னீஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 720க்கு 595 வந்து மார்க் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸ்டூடெண்ட் 2 வருஷம் 3 வருஷம் படிச்சாதான் கிராக் பண்ண முடியும்லாம் இல்லைங்க, சிபிஎஸ்சி படிச்சாதான் முடியும்லாம் இல்லைங்க. இவர் நம்ம சேலத்துல கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல படிச்சுட்டு ஒரே ஒரு வருஷம் நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணி படிச்சாரு. 7.5 ரிசர்வேஷன் கேட்டகரியில ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்ற மார்க்குக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். தமிழ்நாடோட அபிஷியல் ரேங்க் லிஸ்ட் வரல, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே அபிஷியலா நாங்களும் சொல்றோம், விசாரிச்சு வரேன், இவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நாமளும் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நாமளும் எல்லாத்தினாலையும் முடியும், நீட் வந்து சும்மா பேன் அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஏமாந்துடாம, நீங்க அடுத்த இயர் நீட்டுக்கு வந்து மார்க் கம்மியாயிருச்சு, நாங்க பார்த்தோம் முடியல, ரிப்பீட்டர் போனோம் அப்படின்னா 2027 பேட்சுக்கு வந்து நம்ம சூர்யா அகாடமியில போயிட்டு இருக்கு. அதுக்கு வேணும் அப்படின்னா 9025208403 நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னா இதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் நாங்க கொடுக்குறோம், ஃபீட்பேக் கூகுள் ஃபார்ம் லிங்க், அதை நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபேக்கல்ட்டிலாம் எப்படி சார் எடுக்கிறாங்க தெரியாம எப்படிதான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா, கீழே வந்து எங்க ஃபேக்கல்ட்டியோட டெமோ கிளாஸஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் டெமோ கிளாஸும் கொடுக்குறோம். இந்த பையனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீம் எடுத்திருக்காங்க, இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டீம் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்களே நேரம் வந்து பாத்துக்கலாம். அதுதான் வீடியோலயும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மார்க் எடுத்ததுக்காக நம்ம இன்ஸ்டியூட் சார்பாகவும், நம்ம மேனேஜ்மெண்ட் சார்பாகவும், நம்ம ஃபேக்கல்ட்டி சார்பாகவும், இவங்களுக்கும் இவங்க பேரண்ட்டுக்கும் ஒரு நல்ல கங்க்ராச்சுலேஷன் கொடுக்கறதுக்கு நாங்க வந்து கடமைப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை பத்தி டீட்டெயில் வேணும்னா நீங்க இந்த மெட்டர்ல வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கேட்டகரி எஸ்சி கேட்டகரி சார்.
ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டா ஓசிக்கு வந்து 48ல வந்து க்ளோஸ் ஆச்சு கரெக்டுங்களா. பட் இவங்களுக்கு வந்து என்ன இருக்கு 644 எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 644 க்ளோசிங் மட்டும் தான். ஓப்பனிங் க்ளோசிங் தான் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓசியில், அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சாச்சு. அப்போ க்ளோசிங் இது வந்து எஸ்சியில உள்ள ரேங்க் இல்ல, ஓகேங்களா. இது வந்து ஆல் இந்தியா ரேங்க், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ்சியில் உள்ள ரேங்க்னு பார்த்தா இப்போ 644 பேர் க்ளோஸ் ஆச்சுன்னா முதல் ரேங்க்ல இருந்து 644 வரையும் நம்ம எய்ம்ஸ் டெல்லி கிடைக்கும்னு நினைச்சுக்காதீங்க. அதுல நம்ம அனலைசிஸ் போடல, நாம போட்டிருக்கிறது ஆல் இந்தியா ரேங்க்ல ஓப்பன் இருக்க மார்க்கை தான் நம்ம போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அந்த டெல்லி வந்து கிடைச்சிருக்கு. இறுதி பாருங்க மகாவீர் காலேஜ் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இதான் செகண்டா வந்து க்ளோஸ் ஆகுது பாருங்க, 3000 ரேங்க்லயே க்ளோஸ் ஆகுது. அங்க ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மௌலானா ஆசாத் வந்து செகண்ட்ல வச்சிருந்தாங்க, புரியுதுங்களா. இதெல்லாம் அடுத்தடுத்து ஜிப்மர் பாருங்க இங்க 3ஆவதே போயிருச்சு. நம்ம மெட்ராஸ் பாருங்க எம்எம்சி வந்து இங்கே 6th பிளேஸ்ல எம்எம்சி வந்து ஆக்குபை பண்ணது பாருங்க. நம்ம 6000 சீட்ஸ் வரையும் எஸ்சி கேட்டகரிக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதுல வந்து கிடைக்குது. பட் அது மாதிரி அப்ப சீட்ஸ் வந்து ஒருத்தர் இது தகுந்த மாதிரி மாறுது, எல்லா கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி வந்து வராது. பாருங்க 8000 வரையும் அரௌண்ட் நாங்க கொடுத்துருக்கோம். 8000 வரை வேற எந்தெந்த காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா எய்ம்ஸ் ஜோத்பூர் போபால்லாம் அங்கேயே ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே பார்த்தோம். இங்கே இந்த கேட்டகரியில செகண்ட் ஸ்லைட்ல வந்துருச்சு. இவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அப்படி இருக்கு. நம்ம நாக்பூர்ல இருக்க இன்ஸ்டியூட் இருக்கு, நம்ம டெல்லியில வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு. ஸோ இந்த காலேஜஸ்ல வந்து அடல் பிகாரி வாஜ்பாய் இதெல்லாம் வந்து அரௌண்ட் 8000 இருக்கு அப்படின்னா இந்த காலேஜஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம்னு அர்த்தம், கொடுத்துருக்கணும், ஓகேங்களா. இதுக்கு மேல கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், அதை இந்த காலேஜ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். நான் எஸ்டி கேட்டகரியா இருக்கேன் சார் அப்படின்னா ஒன்றும் மார்க் வந்து ரேங்க் வந்து ஒன்றும் ரிடியூஸ் ஆகுது, 1400 வரையும் உங்களுக்கு எய்ம்ஸ் வந்து சான்ஸ் இருக்கு. இங்க வந்து பாருங்க மௌலானா ஆசாத் திருப்பி இந்த பிளேஸ்க்கு வந்துருச்சு, ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் வந்து இருக்கு. இங்க ஜிப்மரே காணாம பாருங்க, ஜிப்மர் இங்க காணாம், மகாவீர் இருக்கு, எய்ம்ஸ் ஜோத்பூர் இருக்கு, ரிஷிகேஷ் வந்து 6லயே இருக்கு பாருங்க. ரிஷிகேஷ் அங்கெல்லாம் எங்கேயோ இருந்துச்சு, 20க்கு மேல இருந்த மாதிரி எனக்கு நினைவு. இங்க பாருங்க முன்னாடி வந்திருக்கு, போபாலுக்கு முன்னாடியில ரிஷிகேஷ் வந்துருக்கு. ஸோ இப்போ கேட்டகரி வைஸ் வந்து என்ன ஆகும், அவங்க ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நம்ம புரிச்சுக்க பாருங்க. 11,000 மார்க் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போபால்லாம் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு எஸ்டி கேட்டகரிக்கு. 20,000 வரையும் என்ன சார் கிடைக்குது அப்படின்னா அடுத்து ஜெய்ப்பூர் காலேஜ், டெல்லி யூனிவர்சிட்டி, அம்பேத்கர் காலேஜ், அடல் பிகாரி வாஜ்பாய், நம்ம வந்து புவனேஸ்வர்ல இருக்க காலேஜ், நம்ம நாக்பூர் உமன்ஸ் காலேஜ் டெல்லி, இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நமக்கு 20,000 வரையும் ரேங்க் நமக்கு எஸ்சி கேட்டகரிக்கு கிடைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓபிசி சார் என்ன காலேஜ் எல்லாம் கிடைக்குது அப்படின்னா ஆப்வியஸா ஓப்பன் கேட்டகரிக்கு அப்புறம் நம்ம ரொம்ப காம்படிஷன் உள்ளது ஓபிசி தான். ஸோ அதுக்கு க்ளோஸ் ரேஞ்ச் மார்க் இருக்கும். 206 போன தடவை வந்து இருக்குது, 206 வந்து போன தடவை இருந்திருக்கு எய்ம்ஸுக்கு. அடுத்து பாருங்க வர்தன் மகாவீர் இருக்கு, மௌலானா ஆசாத் காலேஜ் இருக்கு, அடல் பிகாரி இருக்கு, இங்க பாருங்க ஜிப்மர் இங்கே வந்துருச்சு, ஜோத்பூர் இங்க இருக்கு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இங்கே வந்துருச்சு பாருங்க. ஓபிசிக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் முதல்ல வந்துருச்சு. இது எவ்வளோ 1000 ரேங்க்குள்ள, இதே மாதிரிதான் ஒரு ரேங்க் நாங்கள் 1000 ரேங்க் வரைக்கும் தான் என்ன பண்ணியிருக்கோம் நாங்க வந்து இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் போன வருஷம் உள்ளது சார். இந்த வருஷம் என்ன அப்படின்னா ரேங்கை பொறுத்தவரையும் டாப்ல சேஞ்ச் ஆகாது. ஒரு 5 ரேங்க் 10 ரேங்க் அவ்வளவுதான். பெர்சன்டேஜ்ல 5% வந்து ரொம்ப யோசிச்சு தான் சொல்ல முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கன்வீனியன்ட்டை பொறுத்து எடுக்கிறதுனால. பட் நாம ஒரு மிஸ்கைட் பண்ணி நீங்க என்ன பண்ண இந்த ரேங்க் எடுத்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்காம, பட் ஆனா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரணும். நம்ம தமிழ்நாடு பீப்புள் வந்து கண்டிப்பா வந்து எம்சிசில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி மற்ற காலேஜஸ்லாம் எது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியோ அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே கிடைக்கும்னு இருந்தா கூட தயவு செய்து எம்சிசி அட்டன் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். உங்களுக்கு நெக்ஸ்ட் வேற எந்த டைட்டில் வீடியோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ல நம்ம எடுக்கலாம். நம்ம சூர்யா நீட் அகாடமியில் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹைப்பும் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.